Hi everyone, I am Madharsi. Welcome to my channel Linga's Classroom. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து I want to say one thing. Again நான் சொல்றேன், prevention is better than cure. So be safe, stay home, stay healthy. Vaccination வந்து எடுத்துக்கோங்க. Please take vaccination when your turn comes. அதுதான் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டேக் வேக்சினேஷன். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நம்ம வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன்னா, நான் ஆல்ரெடி வந்து 3 வீடியோஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். நாட் ஓன்லி டெய்லி ரொட்டீன், நம்ம ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஹோம் பற்றி சொல்ல போகிறோம், ஹோம் டவுனை பற்றி சொல்லணும்னா, இல்லை ட்ராவல் பற்றி, ஒரு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஹாபிஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுட், ட்ராவல், ஹோம், ஹோம் டவுன், ஃபேமிலி, இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ், இது எல்லாமே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் அதில் நம்ம தரவாக இருந்தோம்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய வாக்கிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும், இன்னொன்று வந்து நான் என்னோட ஃப்ரெண்டை பற்றி வந்து சொல்ல போகிறேன். இது ரெண்டுமே வந்து நான் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வாக்கிங் ரொட்டீன்னா என்ன சொல்றேன்னா, நான் டெய்லி வந்து காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், எப்போ வந்து எங்கே வாக்கிங் போவேன், அதுக்கப்புறம் நான் எப்போ வீட்டுக்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்றது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நேம் என்ன, அவங்க என்னவா இருக்காங்க அப்படி அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2 தான் வந்து இன்னைக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அவரோட ரொட்டீன் என்ன, அவரோட ஹாபிஸ் என்ன, அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஸ்கில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம வெறும் ரீடிங் ரைட்டிங்லாம் மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸும் வந்து நம்ம பண்ணாதான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். நான் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாக்கிங் ரொட்டீனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து காலையில் என்ன பண்ணுவேன், காலையில் 6 o'clock வந்து நான் எழுந்திருப்பேன். ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பார்க்குக்கு வாக்கிங் போகிறேன். திரும்ப அந்த பார்க்கில் என்ன பண்ணுறேன், அப்புறம் நான் ரிட்டர்ன் ஆகிடும். இதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 6 o'clock in the morning. நான் வந்து இது என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் காலையில் வந்து தினமும் 6 மணிக்கு எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஹாவ் அ கப் ஆஃப் டீ. அதுக்கப்புறமேட்டா வந்து நான் வந்து டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹேவ் போட்டிருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்றதையோ இல்லை வந்து குடிக்கிறதெல்லாம் வந்து ஹேவ் யூஸ் பண்ணி தான் நம்ம போகணும். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ட்ரிங்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. பட் ஹேவ் போட்டிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஐ ஹாவ் அ கப் ஆஃப் டீ, ஐ ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, ஐ ஹாவ் டின்னர் அட் 8 o'clock. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஐ ஹாவ் டின்னர் அட் 8 o'clock சொல்லணும். ஆனால் ஐ ஈட் டின்னர் அட் 8 o'clock சொல்றது வந்து கரெக்டு தான். பட் இருந்தாலும் ஹாவ் தான் வந்து அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போடணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹாவ் யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக காஃபி குடிக்கிறதையோ இல்லை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஹாவ் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பேசுகிற போதும் நல்லா இருக்கும், கேட்குற போதும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, after that I go for walking in a nearby park. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வாக்கிங் போவேன், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வாக்கிங் போவேன்னு சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் மை சன் ஆல்சோ கம்ஸ் வித் மீ. சில நேரங்களில் வந்து என்னுடைய சன்னும் வந்து என்னோட வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் an hour I sit on the bench. I watch people around the park.
1 ஹவருக்கு அப்புறமேட்டா நான் அங்க இருக்கிற பெஞ்ச்ல வந்து உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். Some people do exercise, some people do yoga, while some people go for walking. சில பேர் வந்து யோகா பண்ணுவாங்க, சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வாக்கிங் போவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். The air in the park is very cool and pleasant. Really nice to see all the people in the park. இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, பார்க்ல இருக்கிற காத்து வந்து ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப கூலா இருக்கு, சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க பார்க்ல இருக்கிற மக்களை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. I returned back to my home after 1 hour. நான் வந்து 1 hour கழிச்சு என்னோட வீட்டுக்கு நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். I really enjoy walking because it is so relaxing. எனக்கு வந்து வாக்கிங் பண்றது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். I don't usually go for walking on Sunday because I wake up late in the morning on Sunday. நான் வந்து யூஸ்வலா வந்து சண்டே வந்து வாக்கிங்க்கு போக மாட்டேன். ஏன்னா வந்து எதனால நான் போகல அப்படின்னா, நான் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு காலையில லேட்டா தான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய வாக்கிங் ரொட்டீனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இங்க இதுல வந்து நான் வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ்வலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பேசும்போது சம்டைம்ஸ், யூஸ்வலி, நெவர், ஆக்சுவலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க போட்டு பேசுனீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறது. நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்போ அதே மாதிரி வந்து ஐ ரியலி என்ஜாய் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஐ ரியலி லைக் டு வாக் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஐ ரியலி லைக் டு கோ ஃபார் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரியலி என்ஜாய் வாக்கிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐ ரியலி லைக் டு வாக், ஐ ரியலி என்ஜாய் வாக்கிங், ஐ ரியலி லவ் டு பிளே த பியானோ, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரியலி, ஆக்சுவலி, நார்மலி இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா நெவர் கூட யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டா வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இதுதான் வந்து நம்ம இப்ப பார்த்துப்போம். இப்போ வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீனை பத்தி, நான் வாக்கிங் ரொட்டீனை பத்தி தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்போ அதே வந்து நான் வந்து கண்டினியூஸா வந்து இப்போ இங்கிலீஷ்ல நான் எப்படி அதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். I usually wake up at 6 o'clock in the morning. I have a cup of tea. After that, I go for walking in a nearby park. Sometimes my son also comes with me. After walking for an hour, I sit on the bench and I watch people around the park. Some people do exercise, some people do yoga, while some people go for walking. It is nice to see people in the park. The air in the park is very cool and pleasant. I really enjoy walking because it is so relaxing. After 1 hour, I come back to my home. இதுதான் வந்து நான் இங்கிலீஷ்ல என்னோட டெய்லி வாக்கிங் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் மீனா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து மீனா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஷீ ஒர்க்ஸ் அஸ் அ டீச்சர். அவங்க வந்து டீச்சரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுலயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர் சொல்லாதீங்க, ஷீ ஒர்க்ஸ் அஸ் அ டீச்சர் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. ஏன்னா எப்பொழுதுமே வந்து பெர்மனன்ட் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இஸ் ஒர்க்கிங்னா இப்ப வேலை பார்க்கறது, பட் ஆனா இவங்க நேற்றும் டீச்சரா இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க, நாளைக்கும் இருக்க போறாங்க. அப்போ வந்து எப்பொழுதுமே வந்து பெர்மனன்ட் ஆக்ஷனுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஷீ டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க மேத்தமெட்டிக்ஸ் வந்து டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷீ நோஸ் டு ஸ்பீக் 3 languages. அவங்களுக்கு வந்து 3 languages வந்து பேச தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷீ ஸ்பீக்ஸ் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அவங்க வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அந்த 3மே அவங்க பேசுவாங்க சொல்லியிருக்கேன். ஷீ ஸ்டார்ட்ஸ் ஹர் ஒர்க் அட் 9 o'clock and she finishes her work at 5 o'clock.
அவங்க வந்து 9 o'clock வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க, 5 o'clock வந்து அவங்களுடைய வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷி கோஸ் டு ஸ்கூல் பை கார். அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கார்ல போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து அவங்களோட ஹாபிஸ்லாம் என்ன இருக்கு அதையும் நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம். She goes to music class on Wednesday. அவங்க வந்து மியூசிக் கிளாஸ் வந்து வெனஸ்டேக்கு போறாங்க. இதுல வந்து நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், she goes to music class every Wednesday. அப்போ எவ்ரி வெனஸ்டே ஒரு வெனஸ்டேவும் வந்து அவங்க வந்து மியூசிக் கிளாஸ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. she loves to play the piano. அவங்களுக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அவங்கள பத்தி அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா she is clever and intelligent நம்ம சொல்லிக்கலாம். அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், கிளவர் அப்படின்னு, அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி சொல்றோம்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். அவங்களோட ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பத்தி நம்ம சொல்லணும்னாலும் இதுல சொல்லிக்கலாம். இப்போ வந்து இந்த நான் இப்ப சொன்னதை வந்து எப்படி நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். நீங்களும் வந்து இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். My friend is Meena. She teaches mathematics in private school. She goes to school by car. She knows to speak 3 languages. She speaks Hindi, English and Tamil. She is very clever and intelligent. She starts her work at 9 o'clock and she finishes her work at 5 o'clock. She goes to music class every Wednesday. She likes to play the piano. இதுதான் வந்து அவங்களோட இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது இந்த வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரியுது. நீங்களும் இதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய இருக்குது. நீங்க எதை வேணா எடுத்து உங்களுடைய ஃபேமிலியை பத்தி கூட நீங்க இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி டெய்லி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த பர்சன் பெர்ஃபெக்ட். எப்பொழுதுமே ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம பெர்ஃபெக்டா ஆக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இல்லைன்னா நம்மளால பெர்ஃபெக்டா ஆக முடியாது. ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு நாள் அப்படி பண்ணிக்கிட்டே வந்தா நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ் and you enjoy this class. If you are new to my channel, please subscribe, get notification by clicking the bell icon. Take vaccination when your turn comes. Please vaccination எடுத்துக்கோங்க. அண்ட் மீதி எல்லா கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். க்ரௌடா வந்து எங்கேயும் நம்ம போக வேண்டாம். இது மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதை தவிர வந்து நம்ம ஒருத்தரோட இது எல்லாத்தோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுல இருந்து டு ஓவர் கம் ஃப்ரம் திஸ் பேண்டமிக் வந்து நம்ம கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.